ரைட். ஓகே பிள்ளைகள். நாங்கள் இன்றைய வகுப்புல தொடர்ச்சியாக 2010ஆம் ஆண்டு முதலாம் தவணைக்குரிய விடயங்களை நாங்கள் பார்த்துருவோம். பேசுறது விளங்குதான் என்ன? விளங்குதா? ஓம் சார் விளங்குது. ரைட். அப்ப 2010ஆம் ஆண்டு நான் உங்களுக்கு தந்த பேப்பர்ல 2010ஆம் ஆண்டு எடுங்கோ. 11வது கொள்ளிய பாருங்கோ. தேம்ஸ், லண்டன், டெனியூப், வியன்னா, எல்ஃப், எல்ஃப் நதி, சாராஜிவோ, ரைபர், ரோமாபுரி, விஸ்ரியுலா, டான்சிக். அப்ப நதிகளோடு தொடர்புடைய நகரங்கள். அப்ப நதிகள் உற்பத்தியாகிற சில ஐரோப்பிய நகரங்கள் தரப்படுது, அல்லது நதிகள் கலக்கிற சில துறைமுகங்கள் தரப்படுகிறது. ஏதோ ஒரு தொடர்பு கொண்டு இருக்கணும். அப்ப அவற்றிலோடு சோடியில் உள்ள பெயர்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்தவில்லை, பொருந்தாது சோடி. ஏதோ ஒரு அடிப்படையில பொருந்தணும், ஏதோ ஒரு கனெக்டோடு இருக்கணும். இப்ப தேம்ஸ் நதி லண்டன் ஏன் பொருந்தும்? ஏன்னா லண்டனை சுற்றி விடுகிற ஆறு இந்த ஆறு என்ன ஆறு? தேம்ஸ் ஆறு. தேம் அப்ப அது பொருத்தம். வியன்னா, ஆஸ்திரியாவினுடைய தலைநகரம் என்ன? வியன்னா. ஆஸ்திரியாவோட தலைநகரம் என்ன? வியன்னா. அப்ப இந்த வியன்னாவுல உற்பத்தியாகிற நதி என்ன நதி? வியன்னாவுல டெனியோ நதி. அது ஓகே. 4வது பாருங்க, ரோமாபுரி. இத்தாலியின் தலைநகரம் எது? ரோம். அந்த ரோம்ல உற்பத்தியாகிற நதி, ரோம்ல ஓடுகிற ஒரு நதி ஒன்று இருக்கு. என்ன நதி அது? ரோம். ரோம் நகரத்தினூடாக தைபர் அப்பினைன் மலையிலிருந்து, நான் இன்னைக்கு மார்னிங் முழங்கப்படுத்தேன், அப்பினைன் மலையிலிருந்து இத்தாலியினுடைய மத்தியில இருக்கிற அந்த அப்பினைன் மலையிலிருந்து உற்பத்தியாகி இத்தாலியில ரோமாபுரியினூடாக ஓடுகிற ஒரு ஆறு ஒன்று இருக்குது. என்ன ஆறு அது? டைபர் ஆறு. தைபர் ஆற்றங்கரையில தான் ரோம நாகரிகம் கூட தழைத்தது. ரோம நாகரிகம் தைபர் நதி அடிப்படையாக கொண்டுதான் உருவானது. தைபர் ஆற்றங்கரையில் ரைபர்னு சொல்லுவோம். அப்ப அது பொருத்தம். விஸ்ரியுலா, அது ஒரு நதி. விஸ்ரியுலா என்பது ஒரு நதி. டான்சிக், டான்சிக் என்றது துறைமுகம். அப்ப விஸ்ரியுலா நதிமான் டான்சிக் துறைமுகத்துல கிடக்கு. மகாபலிகங்க திருகோணமலையில கிடக்குது. என்கங்கை காலி துறைமுகத்துல, உங்களுக்கு அது கரணிகங்கை கொழும்பு, அப்படி இருக்குதானே? அத மாதிரி வெஸ்ட்ரியுலா நதி எங்கேயா? டான்சிக் துறைமுகம் பொருத்தம். அடுத்தது எல்ஃப் நதி 3வது சரஜிபு. இது போல எல்ஃப் நதி, போ நதி, தைபர் நதி, இதெல்லாம் இத்தாலியில் ஓடுகிற ஆறுகள். எங்க ஓடுகிறார்கள்? இத்தாலி நாட்டில தான் இந்த ஆறுகள் எல்லாம் உற்பத்தியாகி ஓடும். அப்படின்னு சொன்னா இத்தாலியினோட அப்ப சராஜிவோ அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, இது பொஸ்னியாங்கிற ஒரு நாட்டினுடைய தலைநகரம். சேர்பியா பகுதிகளுக்கு பக்கத்துல வேறொரு பக்கம். அப்ப சராஜிவோவில் இந்த எல்ஃப் நதி ஓடுதா? இல்ல, அது ரோமாபுரியால தான் அது ஓடுது. இத்தாலி பகுதிகளில் தான் எல்ஃப் நதி ஓடுது. அப்ப உனக்கு தெரியணும். அப்ப எல்ஃப் சராஜிவோன்றது நீங்க ஒரு பிழையான ஒரு விடயமா காணப்படுகிறது. ரைட், அதை உங்களுக்கு தெரியணும் கட்டாயம். அடுத்தது 16வது கேள்வியை பாருங்க. 16வதுல நாங்க படிச்ச மானிய முறை இருக்கு. மானிய முறை இருக்குதா? 16ல உண்டு மானிய முறை. இப்ப மானிய முறையோடு ஏதோ ஒரு தொடர்புடைய சொல் மைனரல் இருக்குது, அதை நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி பார்ப்போம். தனிநபர் வாதம். தனிநபர் வாதம் முதன்மை பெற்றது. தனிநபர்களுக்கான ஒரு சுதந்திரம், தனிநபர்கள் சமூகத்துல முதன்மைப்படுத்தப்பட்டது மறுமலர்ச்சிக்கு பிறகு. மத்திய காலத்துல, மானிய முறை காலத்துல ஒரு ஒரு பொது உடைமை, ஒரு கூட்டுடைமை தான் பின்பற்றப்படும். எல்லோரும் கத்தோலிக்கர்களின் அடிப்படையில திருச்சபை விசுவாசிகளா இருந்தாங்க. அடிமைகள்ங்கிறத ஒற்றுமையா இருந்தாங்க. பிரபுக்கள்ங்கிறத ஒரு கூட்டுடைமையாக, ஒரு பொது உடைமையை நாங்க இங்க பாக்குறோம். இதுக்கு என்ன வரும்? ஈ வரும். மானிய முறையோட சுடைமுடி சொல்லணுமா? பொது உடைமையா அல்லது கூட்டுடைமை என்றும் வரலாம். அதிகார பரவலாக்கம்னு வரலாம் சார். ஏதோ ஒரு சொல் மானிய முறையோட தொடர்புடைய ஏதோ ஒரு சொல்லாக நுடையும். நைட் வீரர்களை கருதலாம். இதில் தன்னிறைவு பொருளாதாரம், பண்டமாற்று, என்ன இதை விட மானிய இல்லம், என்ன பண்ணை சேவகர்கள், அதோட தொடர்புடைய அந்த யூனிட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல் வரும். தனிநபர்வாதம் எங்க வரும் என்று சொன்னா உனக்கு தெரியணும். தனிநபர்வாதம் இங்க முதலாளித்துவம் இருக்குது, மறுமலர்ச்சியும் இருக்குது. முதலாளித்துவத்துக்கு வருமா, மறுமலர்ச்சிக்கு வருமா? தனிநபர்வாதம் முதலாளித்துவத்துக்கு சார். முதலாளி கட்டிக்க. மறுமலர்ச்சி படினா மறுமலர்ச்சிக்குரிய சொல் எங்க இருக்குது? சி வரும். மானிடவாதம்.
அப்ப மறுமலர்ச்சி காலத்துல முக்கியத்துவம் பெற்றது மானிடவாதம். அதாவது பிரான்சிஸ் பெட்ராக் என்ன சொன்னான், ஏனைய உயிரினங்களை விட மனிதன் ம- மேலான. மென்மையானவர். அப்படி அப்ப அதுக்கு சி வரப்போதோ. முதலாளித்துவம் என்பது நான் எப்பயும் சொல்றேன் பிள்ளைகளுக்கு, மறுமலர்ச்சியால எழுச்சி அடைந்த ஒரு பொருளாதார தத்துவம். அதாவது பண்ணை முறை சார்ந்த ஒரு பொருளாதாரம் பணம் சார்ந்த பொருளாதாரமாக மாற்றமடைகிறது. ஒரு தனிநபரை நோக்கி, ஒரு தனி நிறுவனத்தை நோக்கி, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை நோக்கி பொருளாதாரம் குவியும் வேண்டாப்பா. அதுதான் முதலாளித்துவம். அது மறுமலர்ச்சியால, கைத்தொழில் புரட்சியால எல்லாம் அது உருவானதா. அப்ப அதுக்குத்தான், மறுமலர்ச்சிக்கு தான் நீங்க என்ன சொல்லுவீங்க, மானுடவாதம். முதலாளித்துவத்துக்கு சொல்ல போறீங்க தனிநபர்வாதம். மானிய முறைக்கு பொது உடைமையாக்கும். அப்ப இது நீங்க கட்டாயம் உங்களோட பகுதி உண்டு ஃபர்ஸ்ட் பார்ட் காப்பியில நீங்க நோட் பண்ணணும். இப்ப அங்கால நாங்க படிக்கல, நாடுகான் பயணங்கள் நாங்க படிக்கல. அவ நீங்க போடுங்க, என்ன, நீங்க போடுங்க ஒரு பகுதி உண்டு கோப்பி வச்சு விடுங்க பக்கத்துல. நீங்க நான் சொல்ற மாதிரி தலைப்படுங்களா. ஐரோப்பிய ஐரோப்பிய வரலாற்றில் ஐரோப்பிய வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்ற கருத்தியல்களும் முக்கியத்துவம் பெற்ற கருத்தியல்களும் அதனோடு தொடர்புடைய விடயங்களும் அதனோடு தொடர்புடைய விடயங்களும் போடுவோம். போட்டுவிட்டோம். சரி, சொல்ல சொல்லுங்க. கருத்தியல் என்னன்னா தனிநபர்வாதம். கருத்தியல் இஞ்சால போடுங்க தனிநபர்வாதம். அதோட தொடர்புடைய விஷயம் என்ன சொன்னா முதலாளித்துவம். அங்கால தனிநபர் முதலாளித்துவம். அல்லது மானுடவாதம் அல்லது மானிடவாதம். மனிதனை பற்றி படிக்கிறது, மனிதன் மேலானவனுங்கிற விடயம். மானுடவாதம் ஒரு கருத்தியல். அதோட சம்பந்தப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னா மறுமலர்ச்சி. அடுத்தது நீங்க போடுங்க, பொது உடைமையாக்கம் அல்லது கூட்டுடைமைவாதம் என்று போடுங்க. பொது உடைமையாக்கம் அல்லது கூட்டுடைமைவாதம் என்று போடுங்க. அதை போட்டு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னா மானிய முறையில் போடுவீங்க. மானிய முறை அதோட தொடர்புடைய சொல். பொது உடைமையாக்கம், அதிகார பரவலாக்கம், பண்டமாற்று, மானிய இல்ல நைட் வீரர்கள் எல்லாம் இந்த தொடர்புடைய சொல். பாருங்க, அந்த போல்செவிக் புரட்சி இருக்குது. போனா இல்ல, அது போனா வெட்டணும். போனா இல்லையே, அது போனா எழுத்து பிள்ளையாய். பொல்செவிக் புரட்சி. பொல்செவிக் லெனின் கட்சி தான். ரஷ்யாவினுடைய தந்தை, நவ ரஷ்யாவினுடைய தந்தை யாரு? விளாடிமிர் லெனின். அப்ப இந்த லெனினால் உருவாக்கப்பட்ட கட்சி என்ன கட்சி? போல்ஸ்விக் கட்சி. கட்சி. அப்ப இந்த போல்ஸ்விக் கட்சியினர் முன்னெடுத்த புரட்சிக்கு என்ன பெயர்? போல்ஸ்விக் புரட்சி. புரட்சி. அப்ப இந்த போல்ஸ்விக் புரட்சியால உலகத்துக்கு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கருத்தியல் முன்வைக்கப்பட்டது. அந்த கருத்தியல பேர் என்ன? சம உடைமைவாதம் அல்லது சோசலிசவாதம். சோசலிசம் சமூடமவாதம் என்றது ஒரு என்ன, இன்னொரு வகையில பிடிச்சிடலாம் சமூடமவாதத்தை. சோசலிசவாதம் சோசலிசம் அல்லது அல்லது கம்யூனிசவாதம். ஆனா கம்யூனிசம் சொல்லுவாங்கல்ல, ரைட். அப்ப கம்யூனிசம் அல்லது சோசலிசம் அதெல்லாம் உண்டுதான், வேற வேற இல்லை. அப்ப சோசலிசம் அது நீங்க படிச்சு, நீங்க 11ஆம் ஆண்டுல லெனின் என்ன, சமுதாயத்துல செல்வங்கள் எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் இணையப்படும், அது சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும். அது சோவியத் ரஷ்யா இருந்த காலத்துல இருந்தது, இப்ப இல்ல. அது அந்த காலம் 1955லேருந்து 80 அது உடையிற வரை அந்த அப்ப அது அப்ப நீங்க அது புதிய நாடுகள்ல கண்டுபிடிப்பீங்க. நாடு காண்பேன் மறுமலர்ச்சி காலத்துல நினைஞ்சாங்க கொன்சாந்தனோல் முஸ்லிம்கள் கைப்பற்றியதால ஐரோப்பியர்களுக்கு ஆசிய வர்த்தக பொருட்களை பெற வேண்டிய தேவை ஏற்பட்ட போது அவர் என்ன செய்தார்கள்? புதிய கடல் வழி பயணங்களை மேற்கொண்டாங்க. அதை நாங்க சொல்றோம் நாடுகால் பயணம் அல்லது புதிய நாடுகளின் கண்டுபிடிப்பு. புதிய நாடுகள்ல கண்டுபிடிப்பால ஒரு ஒரு அரசியல் சித்தாந்தம் வளர்ச்சி அடைந்தது. வர்த்தகத்துக்காக போனவர்கள் என்ன செய்தாங்க? காலப்போக்கில் அந்த நாடுகளை அந்த நாடுகள் தங்கள்தான் இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக, அந்த பொருளாதார வளங்கள் எங்களுக்கு தான் கிடைக்கும் என்றதுக்காக வர்த்தகம் செய்த வந்தாங்க. ஆனா அவங்களோட நோக்கம் மாறி எப்படி போகுது? காலனித்துவமாக மாறுது. காலனித்துவம் அல்லது நீங்க குடியேற்றவாதம். காலனித்துவம், குடியேற்றவாதம் ரெண்டு மூணு தான். காலனித்துவம் அல்லது குடியேற்றவாதம் இது ஒரு சிந்தனை. இது ஒரு மறுமலர்ச்சிக்கு பிறகு உண்டான ஒரு சிந்தனை. இதுக்கு எழுதி கொடுங்க, இது ஒரு டெபினிஷன் எழுதுங்க. காலனித்துவம் அல்லது குடியேற்றம், இது ஒரு வரைவிலக்கணம் எழுதுவோம். ஒரு நாடு, ஒரு குறித்த ஒரு நாடு தன்னுடைய ஆள்புலத்தை தாண்டி, ஃபர்ஸ்ட் பார்ட் காப்பி எழுதுங்க பிள்ளையர். குறித்த ஒரு நாடு தன்னுடைய ஆள்புலத்தை தாண்டி தன்னுடைய ஆள்புலத்தை தாண்டி தன்னுடைய ஆள்புலத்தை தாண்டி வேறு பல நாடுகளையும்
வேறு பல நாடுகளையும் தன்னடிமைப்படுத்தி ஆட்சி செய்யுமாயின் வேறு பல நாடுகளையும் தன்னடிமைப்படுத்தி ஆட்சி செய்யுமாயின் குறித்தொரு நாடு வேறு பல நாடுகளையும் தன்னடிமைப்படுத்தி ஆட்சி செய்யுமாயின் அது குடியேற்றவாதம் அல்லது காலனித்துவம் எனப்படும். அது குடியேற்றவாதம் அல்லது காலனித்துவம் எனப்படும். குறித்தொரு நாடு தன்னுடைய ஆள்புலத்தை தாண்டி வேறு பல நாடுகளையும் தன்னடிமைப்படுத்தி ஆட்சி செய்யுமாயின் அது காலனித்துவம் அல்லது குடியேற்றவாதம் எனப்படும். அதிலே கொடுங்க. இந்த கொள்கைய அதிகம் கடைபிடித்த நாடுகள் என்ன கூட ஐரோப்பிய நாடுகள். இதை கடைபிடித்த நாடுகள் எழுதும் ஐரோப்பிய நாடுகள். இந்த ஆசிய நாடும் ஆப்பிரிக்க நாடும் இதை கடைபிடிக்கல. ஐரோப்பிய நாடுகள் தான் இதை கடைபிடிச்சிருக்கு. உதாரணம் போடுங்க அதுக்கு. போர்த்துகல், ஸ்பானியா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஒல்லாந்தும் எழுதலாம். அஞ்சையும் எழுதும். நான் சொன்ன 5 நாட்டையும் எழுதுங்க. உங்களுக்கு தெரியணும். பிரித்தானியா தான் அதுலேயும் ஒரு கடைக்காரர்களின் தேசம் அல்லது சூரியன் அஸ்தமிக்காத ஒரு சாம்ராஜ்யம். அந்த அளவுக்கு அதுல குடியேற்ற நாடுகள் என்ன அதிகம் இல்லையா? ரைட். அப்ப இது காலனித்துவம்ங்கிறது கருத்தியல். அப்ப இந்த காலனித்துவம்ங்கிற கருத்தியல் எதனால வளர்ச்சி அடைந்தது? நாடுகான் பயணங்கள் ஊடாக. அப்ப புதிய நாடுகளின் கண்டுபிடிப்புகளோட காலனித்துவம்ங்கிற சிந்தனை வளர்ச்சி அடைந்து அது கிட்டத்தட்ட முதலாம் உலகப் போர் ஏற்படுறதுக்கும் இந்த காலனித்துவம்ங்கிற சிந்தனை வளர்ச்சி அடைந்ததுதான் ஒரு காரணம். இந்த சிந்தனை ஐரோப்பிய மன்னர்கள் மத்தியில வரலண்டா உலகப் போர்லாம் வந்திருக்காது. அடுத்து 17வது நல்ல விஷயம் ஒன்று வந்திருக்கு. இதை மறுமலர்ச்சி நாங்க படிச்சிட்டோம். முதலாம் தவணைக்குரிய அழகுதான் மறுமலர்ச்சி. இங்கால மறுமலர்ச்சி கால கலைஞர்கள், இதுல எழுத்தாளர்கள் என்று யாருமே இல்லை, எல்லாமே கலைஞர்கள். அங்கால அவங்களோட கலை படைப்புகள். எழுத்து பிழை பொட்டைக்கு போனா பொடியான் போனா படுவோம் போனா பொட்டி செல்லி என்ன ஓவியம்? வீனஸ் உற்பத்தி. வீனஸினுடைய உற்பத்தி. லியோனார்டோ டாவின்சி மோனாலிசா. இதே மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? மோனாலிசா, இறுதி ராப்போசனம், இதே விட வந்து பரிசி பூசகர்கள், இதே விட லீலாவும் அன்னப்பறவை, மதுஷான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஓவியம் நிறைய இருக்குது. அந்த லியோனார்டோ ரஃபேல் எதென்ஸ் மரபு அல்லது எதென்ஸ் பாடசாலை அல்லது எதென்ஸ் கல்லூரி என்றெல்லாம் அவன் மாத்தி போடுவான். எதென்ஸ் வந்து அவர் தான். டொனேட்டேலோ இவர் ஒரு சிற்பி. டேவிட் சிற்பம். டேவிட் என்ன? டேவிட் என்ற ஒரு நபர் பத்தி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஒரு தீர்க்கதரிசியாக சொல்லப்படுகிறது டேவிட். அப்ப இந்த டேவிட் பத்தின ஒரு சிற்பம். டேவிட் சிற்பம் அஞ்சலோடையும் இருக்குது, டொனேட்டலோடையும் இருக்குது. புனித ஜோர்ஜினுடைய சிற்பமும் இந்த டொனேட்டலோ ஜார்ஜ். சரியா? அப்ப மைக்கேல் ஆஞ்சலோ அவருடையது மோயிசன் என்ன? மோசஸினுடைய சிற்பம் இணையப்படுகிறது, வடிக்கப்பட்டது. மோசஸினுடைய சிற்பம் அது மனித சாயல். அது வந்து அவர்கள் எல்லாம் இறை தூதர்கள் என்று சொல்லுவோம் அல்லது தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுவோம். அப்ப பைபிள்ல சொல்லப்படுது இந்த மோசஸ் பத்தி என்ன விஷயங்கள் வந்து. அப்ப சமய விஷயத்த சமய விடயங்களை இங்க வந்து ஒரு மனிதர்கள்ல சாயல்ல அது வரையக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து மனிதன் ரசனையை மையப்படுத்தி சமயங்களை கூட ரசனை ரீதியில வந்து பயம் என்றெல்லாம் பார்க்காம பாருங்க, மரபு மாறுது. மத்திய காலத்துல பயம் என்ற ஒரு நிலைப்பாட்டுல என இறை தூதர்கள்ல, அதே நேரம் வந்து இயேசுல மரியால்ல ஒரு பயபக்தியோட செய்யப்பட்ட ஓவியங்கள் சிற்பங்கள் எல்லாம் மறுமலர்ச்சி காலத்துல என்ன இங்கே செய்யப்பட்ட ஓவியங்கள் எதுலையும் என்ன இல்லை, இங்க வந்து பயம் இல்லை, இங்க வந்து என்ன ஒரு வந்து கவர்ச்சி ரசனை வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி மாறுது. அங்க இல்லாத கலை இங்க வளர்ச்சி அடையுது. அதை நீங்க யோசிச்சுக்கணும். அப்ப இது கட்டாயம் போடுவான். இப்படி ஒரு கேள்வி போடுறவன்
மறுமலர்ச்சி கால கலைஞர்கள் அவங்களோட ஓவியங்கள் அல்லது சிற்பங்கள் நீங்க பாடமாய் கொள்ளணும். அடுத்தது நாங்க பார்ப்போம் எழுத்தாளர்களும் அவங்களோட நூல்கள் விளைக்கிறோமா கொப்பில ஓ இலக்கியங்களும் சார் வெளியிக்கிறோம் என்ன கொப்பில ரைட் 19வது இடையே பார்க்கலாம். பிரான்சிஸ்கோ பிரான்சிஸ்கோ இல்ல பிரான்சிஸ்கோ நம்பர் பிரான்சிஸ்கோ ஒரு ஃபுல் நேம் வச்சிருங்க அறமுறையாக பிரான்சிஸ்கோ யூசிஆர்ஜி குயிசியாடினி என்ன இங்க அறகுறையா இருக்குது பிரான்சிஸ்கோ குயிசியாடினி இவன் இத்தாலியில வாழ்ந்த ஒரு எழுத்தாளர் வரலாறு சார்ந்த நூல்களை இது எழுதினவன் இவனுடைய நூல் என்ன இத்தாலிய வரலாறு இத்தாலிய வரலாறு சில நேரங்கள்ல இது புளோரன்ஸ் வரலாறு 2005ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்த அதுல ரோமாபுரி வரலாறு அதாவது இத்தாலியில் இருக்கிற நகரங்களை மையப்படுத்தி ஒரு வரலாற்று நூல் சரித்திரம் என்று வரலாறு இத்தாலிய சரித்திரம் என்று அறிஞர் அதாவது ஷேக்ஸ்பியர் இவர் மறுமலர்ச்சி காலத்துல இங்கிலாந்துல வாழ்ந்த மேதை ஆங்கில நாடகத்தினுடைய தந்தை அப்ப இந்த ஷேக்ஸ்பியருடைய ஒரு நூலாக இது இருக்குண்டா வெனிஸ் நகர வணிகம் வணிகன் அது உங்களுக்கு தெரியணும். இப்ப பிரான்சிய புரட்சி காலத்துல வாழ்ந்த ஒரு மாபெரும் தத்துவ ஞானி யாருண்டா மொண்டெஸ்கியூ ரூசோ எழுதிக்கிறோமா கோப்பில பிரெஞ்சு புரட்சி காலத்துல வாழ்ந்த தத்துவ ஞானிகள் ஓ சார் எழுதிக்கிற சார் எழுதுகிறா மூணு மூணு பேர் ஓ எழுதியிருக்கோம். சார் அந்த மூணு பேர் மாறு ஒன்று வோல்டேர் வோல்டேர் மொண்டெஸ்கியூ ரூசோ மொண்டெஸ்கியூ சின்சாக் ரூசோ அப்ப இதுல வந்து அவங்களோட நூல்கள் அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் பாடமாக்கணும். அதுல பார்த்தோம் சொன்னா நாங்க மொண்டெஸ்கியூரோட நூல் சட்டங்களின் உயிர் உயிர் நாடி அல்லது சட்டத்தின் சாரம் சாரம் அல்லது சட்டங்களின் உண்மையான மெய்ப்பொருள் என்ன சட்டத்தின் அப்ப நிறைய அதுக்கு நிறைய பேர் இருக்குது. அது ஒரு பாஸ்பர்லையும் ஒவ்வொரு ஏங்கிள் வருது சட்டம் என்று வருது ஆனா சட்ட வாட்சி என்ற ஒரு நூல் வரும் அதான் பாப் யாரு கட்டிக்காரன் அவங்க சட்டங்களின் நுட்பம் சட்டவாட்சி ஏவி டைசியினுடைய நூல் கட்டிக்கார் வெரி குட். அடுத்தது ஆடம் ஸ்மித் இவர்தான் பொருளியல் எக்கானமிக்ஸ் பாடத்துல தந்தை தந்தை. அப்ப இவரால் முன்வைக்கப்பட்ட கோட்பாடு என்ன கோட்பாடு ஒரு பொருளாதார கோட்பாடு தாராண்மை தாராண்மைவாதம் இதை இன்னொன்று வணிகவாதம் பத்தி இவர் நிறைய கதைஞ்சிருக்கிறார் அவர் புத்தகத்தில் இல்லையா. ஓ வணிகவாதத்துல பாட்டுகள் என்ன பாவம் வணிகவாதத்துல புலியோனிசம் அல்லது தங்க வேட்டைவாதம் அரசின் தலையீடு இல்லாத ஒரு பொருளாதாரம் இது மறுமலர்ச்சி காலத்துல வளர்ச்சி போர் எழினா மறுமலர்ச்சி 15-16ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பிய வரலாற்றுல எழுச்சி அடைந்து சில பொருளாதார சிந்தனைகள் சொல்லுங்க ஆகும். புலியோனிசம் அதை மொழிபெயர்த்தா தங்க வேட்டைவாதம் தங்க வேட்டைவாதம் அமெரிக்க நிலப்பரப்புகள் இருக்கிற அமெரிக்காவினுடைய மலைப்படுக்கைகள் அதுல இருக்கிற நதிப்படுக்கைகளுக்கு அண்மையில இருக்கிற தங்கம் வெள்ளியில என்ன செய்யறது ஐரோப்பாவுக்கு கொண்டு வந்து ஐரோப்பிய நாடுகள்ல திரைசீரி என்ன செய்யறது இது இப்ப தேசிய அரசுகள் மறுமலர்ச்சி காலத்துல தோற்றம் பெற தேசிய அரசுகள் ஒரு பிரதான கொள்கையா கடைபிடிச்சிருக்கிறாங்க வணிகவாதத்தை பெருக்கிக் கொள்றத. அப்ப அது ஒற்றுமைப்படும் என்ன நாங்க பார்த்தோம் இதே பேப்பர்லாம் பார்த்தோம் 15-16ஆம் நூற்றாண்டுல வளர்ச்சி அடைந்த பொருளாதார சிந்தனை நோக்கில தங்க வேட்டைவாதம் அரசின் தலையீடு இல்லாத பொருளாதாரம் அரசு அதாவது தலையீடு அரசு கொள்கை யார் இது கொண்டு வந்தது தலையீடு அரசு கொள்கை ஆடம் ஸ்மித். வேற என்ன வர்த்தகவாதம் வேற முதலாளித்துவம் எல்லாம் பார்த்தோம். அப்ப நீங்க ஆனா அதோட என்ன மார்ட்டின் லூதர் ஒரு சமய கொள்கையை கொண்டு வந்தார் என்னது சமய மாற்றத்துக்கான பிரச்சாரம். அப்ப அது ஒரு பொருளாதார சிந்தனையா அந்த காலப்பயிர் வளர்ச்சி அடைந்த ஒரு சமய சிந்தனை சமய சிந்தனை அது பொருளாதாரத்தில் வர சமய மாற்றத்துக்கான பிரச்சாரம். அப்ப இங்க ஆடம் ஸ்மித்துடைய நூல் கடக்கு என்னடா தேசங்களின் செல்வம் அல்லது ஒரு நாடுகளின் செல்வம். கார்ல் மார்க்ஸ் ரஷ்யாவில் வாழ்ந்தவர். கார்ல் மார்க்ஸ் ரஷ்யாவில் வாழ்ந்தவர். இவருடைய நூல் என்னன்னு சொல்லுங்க. டேஸ் கேபிட்டல் அல்லது
அல்லது மூலதனம் மூலதனம் அல்லது மூலதனம்னு சொல்லுவாங்க இல்லையா? ரைட், ஓகே. ரைட், அடுத்தது பார்ப்போம். நான் உங்களுக்கு உலக தலைவர்களின் படையணிகள் சம்பந்தமா தந்திருப்பேன் இல்லையா நோட்ஸ்? ஓ சார். அப்படின்னு பார்ப்போம். இந்த மசினி ஹிட்லர் 20ஆண்டுகளில் ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ஜோசப் மசினியை பத்தி நான் சொல்லக்குள்ள என்ன சொன்னேன்? அவருடைய இயக்கம் என்ன சொன்னேன்? இளைய இத்தாலி இத்தாலி அல்லது அல்லது இளம் இளம் இத்தாலி. இத்தாலி. அதனுடைய ஒரு அமைப்பு உண்டு. அது ஹிட்லர். ஹிட்லரோட சம்பந்தப்பட்டவருடைய இருக்கு என்ன? கெஸ்டாபு. கெஸ்டாபோ. அதை எழுத்து பிள்ளைக்கு திருத்திக் கொள்ளுங்க. கொஸ்தாப்போன்னு வந்துட்டு அது கெஸ்டபோன்னா வரணும். கெஸ்டபோ. கெஸ்டபோ தான் அது சரியான. கெஸ்டபோண்டா ஒரு ரகசிய போலீஸ் சேவை. அதான் கெஸ்டபோ. ஹிட்லர் ராணுவம் SS. அப்ப இது உங்களுக்கு தெரியணும். அடுத்து 21வது களி செய்யலாம். என்ன நான் தந்தையம் நோட்ஸ் நாடுகள்ல சிறப்பு பேர்கள். புதிய உலகம் அமெரிக்கா அமெரிக்கா கண்டம். கண்டம். அமெரிக்கா கண்டம் மெருகு விஷ்புஷியால புதிய உலகம் என்று சொல்லப்பட்டது. இருண்ட கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம். ஆப்பிரிக்கா கண்டம். சாரி ஐரோப்பாவின் பிணியுற்ற மனிதன். துருக்கி. அப்ப பிணி துருக்கி. என்ன? நோய் நோய். நோயாளி. அது சார் உமராசானி சார் அப்படின்னு சொல்லலாம். ஐரோப்பாவின் பிணியுற்ற மனிதன் தற்போதைக்கு நான் அரடா துருக்கி. அது ஒரு காலத்துல அப்படி கிண்டல் அடிச்சாங்க. இப்ப அந்த துருக்கியை சொல்ல இயலாது. Right. ஒரு புவியியல் வர்ணிப்பு இத்தாலி இத்தாலி. இத்தாலி புவியியல் வர்ணிப்பு மட்டும் என்று சொல்லப்பட்டது எந்த நாட்டை சொன்னா? இத்தாலி. அந்த இத்தாலி அப்படி சொன்ன அறிஞர் ஆறார் அரசியல்வாதி யார்? நாட்டுற முதலமைச்சர் சொன்னான். யார் அவன்? மெட்டர்னி மேட்டர்னிக். எந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இவன்? மெட்டர்னிக் எந்த ஆஸ்திரியாடு நோட் பண்ணி படிக்கணும். ஆஸ்திரியாவினுடைய ஒரு முதலமைச்சரா இருந்தவர் யாரம்மா? மெட்டர்னிக். மெட்டர்னிக் ஒரு சர்வாதிகாரி, ஒரு பழமைவாதி. இந்த ஆஸ்திரியாட அதிகாரம் இத்தாலியில் இருந்தது. இத்தாலி ஒன்றிணைவதை அவன் விரும்பல. இத்தாலியை பத்தின அவனுடைய ஒரு எண்ணம் என்னடா, அது ஒரு நாடல்ல, அது ஒரு நிலப்பகுதி, அவ்வளவுதான். அது ஒரு நாடாக அவன் அங்கீகரிக்கல. அப்பதான் நல்லா அவன் சொன்ன ஒரு கூட்டம் அதை நோட் பண்ணுங்களா. ஒரு புவியியல் வர்ணிப்பு மட்டுமே இத்தாலி சொன்னது. ஆஸ்திரியாவினுடைய ஒரு முதலமைச்சர் என்ன? மெட்டர்னிக். ரைட், அங்கால நாங்க பார்ப்போம். கூற்றுக்கள் நாங்க படிச்ச கூற்றுக்கள் இருக்குது 2010ஆம் ஆண்டு பேப்பர்ல 23. அரசன் எவனோ அவனது சமயம். நாங்க அது எழுதிக்கிறோமா? கூற்றுக்கள்ல பாருங்க. நாங்க எழுதின நோட்ஸ்ல அரசன் எவனோ அவனது சமயம். எஸ் சார். இந்த செக்ஷன் தரல போல. என்ன இந்த செக்ஷன் நோட்ஸ் தரல போல. அப்படியா? கூற்றுக்கள் இது வந்து 3rd இயர் சிலபஸ் சந்திக்க மாட்டேன். அப்ப அதோடுங்க அப்பத. ஆனா இது தந்து 24வது நான் அந்த உடன்படிக்கைகள் அதில் ஆண்டுகள் நான் தந்த ஞாபகம் எனக்கு. அந்த லாஸ்ட் MCQ கிளாஸ்ல, சாரி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கிளாஸ்ல அந்த தந்த உடன்படிக்கை, நாடுகளோட ஒப்பந்தங்கள், போர்கள் எல்லாம் தந்தனா. அந்த உட்ராக்ட் உடன்படிக்கை பாப்போம். சொல்லுங்க, நோட் பண்ண வச்சு. 1713 சார்? 13 13. எஸ். லுனாவில் அல்லது லுனேவில் உடன்படிக்கை 1801. 1801 நான் தந்திருக்கிறேன். டில்சிட் உடன்படிக்கை 1807. 7 விலாஃப்ராங்க அப்ப 1859. 9 இருக்கு சீலரி. வெர்சே உடன்படிக்கை 1919. வெர்சே இல்லது வேர் எழுது வேர் எப்படி வரணும்? செய். வேர் சேல்ஸ். அந்த முதலாம் உலகப் போருக்கு பிறகு என்ன நடந்தது? பிரான்சினுடைய என்ன மாளிகை? அது கண்ணாடி மாளிகை. அது வேர் சேல்ஸ். வெர்சல்ஸ். மாளிகை. தங்க எந்த மாளிகை. நாட்டுக்கு எதிரா? ஜெர்மனி. இத்தாலி. ஜெர்மன். இத்தாலியிலே ஜெர்மன். அப்ப அதில் எழுத்து திருத்துங்க. அதை வேர் சேல்ஸ் உடன்படிக்கை மாத்துங்க. வேர் சேன்றி வேர் சேல்ஸ். இப்ப என்ன விட வரும் பொருத்தம்? 4வது இட பொருத்தம். 4வது இட பொருத்தம். Right, அதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். அப்ப அந்த நோட்ஸ் தந்தாச்சா?
அந்த ஆண்டு உடன்படிக்கை ஆண்டுகள் ஓ நோட்ஸ் சார் நான் தந்துட்டேன். ரைட், ஓகே. இப்போ 25வது நான் நினைக்கிறேன் நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் அவற்றினுடைய தலைநகரம் தலைநகர் தலைநகரங்கள். ரைட், பாப்போம். வார்சோ போர்சோ தான் சரியான பதில். போர்சோ போலந்து போலந்து. போலந்து போலந்து நாடு தலைநகரம். புடாபெஸ்ட் ஹங்கேரி 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 ஹங்கேரி. பெர்லின் ஜெர்மன் ஜெர்மன். என்ன மணி ஹெய்ஸ்ட் படத்துல என்ன செய்வானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் பேரு பன்னாட்டு சிட்டியில பேரை தான் வைப்பான் இல்லையா? பெர்லின், அதுல ஒரு கேரக்டர் வரும் பெர்லின். ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாந்து நெதர்லாண்ட் அல்லது ஒல்லாண்ட் ஹொல்லாந்து வல்லாது. ஜெனீவா சுவிட்சர்லாந்து லாண்ட் சுவிட்சர்லாந்து ஜெனோவா அங்க இருக்குது. இத்தாலியில இத்தாலி ரைட், ஓகே. சரி, அப்ப எத்தனாவோட பொருத்தம்? ரெண்டாவது இட பொருத்தம். ரெண்டாவது விட வருத்தம். ரைட், ஓகே. நாங்க படிச்ச மானிய முறை, முதலாம் தவணைக்குரிய மானிய முறை வருகிறது. மானிய முறையின் இயல்புகள் அல்லது அம்சங்களை மட்டும் டார்கெட் பண்ணணும், பாப்போம். நீங்க சொல்லணும். நாளையும் பாசிங்க. அடிமை முறை, சரி சார். மனநிலை முறை, தன்னுரிமை பொருளாதாரம், வாணிப செழிப்பு. நீங்க கண்டுபிடிங்க. ஏயும் சியும். ஐயும் சீமாமா. அடிமை முறை காணப்பட்டுச்சு, தன்னிறைவு பொருளாதாரம் காணப்பட்டுச்சு, அடிமை ஆசை முறை, மலர் தன்னிறைவு பொருள் மானிய முறையின் இயல்புகள்ல அடிமை முறை, ரைட். மலர் பண்ணை முறை. சார். மணர் பண்ணை முறைண்டா? பண்ணை முறை என்று சொன்னா அந்த மூவகை வேளாண்மை பண்ணை முறை என்பது என்று சொன்னா நான் சொன்னது மானிய முறை காலத்துல நிலங்கள் எல்லாம் 3 வகை. வேட்டையாடுற நிலம், விறகு சேரிக்கிறது, மற்றது என்ன, வேட்டையாடுறது, பிரபுக்கள் வேட்டையாடுறது உண்டு, மந்தைகளை மேய்க்கிறது உண்டு, கொள்ளி 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 சேரிக்கிறது உண்டு. அப்படியான பிரிச்சு வச்சாங்களே லேண்ட ஓ பிரிச்சு சார். வச்சு பண்ணை முறை மூவகை வேற, மணர் மூவகை பண்ணை முறை வேளாண்மை. கேட்டிருக்கேன். அந்த மூவகை வேளாண்மை தான்மான் அந்த மெனர் பண்ணை முறை என்று சொல்லுவோம். மெனர் என்ன சொன்னா அந்த மானிய முறையை சொல்றது, நிலத்தை சொல்றது மெனர். அப்ப பண்ணை முறை அது கட்டாயம் இயல்புகளுக்கு வரும், சரியா? தன்னிறைவு பொருளாதாரம் வரும், கட்டாயம் வரும். சுயதேவை பூர்த்தி பொருளாதாரம் அல்லது பண்ணை பொருள். வாணிப செழிப்பு வருமா? வராது இல்ல சார். அது அது முதலாளி மறுமதில் ஏ வரும். என்ன அடிமை முறை வருமா? ஓ சார் மானிய முறைகள் அடிமை முறைங்கிற சிஸ்டம் இருந்தது. பிரபுக்கள் அடிமைகள்ங்கிற ஒரு 2 வர்க்கம் அங்க இருந்தது. நிலங்கள்ல வேலை செய்யற அடிமைகள்ங்கிற ஒரு சிஸ்டம் அங்க காணப்பட்டது. அப்ப இதுக்கு என்ன விட வந்து? அஞ்சாவது சார். அஞ்சாவது ரைட், அடுத்தது 36 2வது கூட்டப்பா. 36 முதலாவது குறிஞ்சியலாம். மத்திய காலம். மத்திய காலம்னா கிபி 5க்கும் அந்த 15க்கும் இடையில் இருக்கிற 1000 ஆண்டுகள். ரைட், அந்த மத்திய காலம், அந்த நிலமானிய முறை காலத்தில் ஐரோப்பாவுல கிறிஸ்தவ சமயத்தை ஆதாரமாக கொண்டு, கிறிஸ்தவத்தை ஒரு முதுகெலும்பாக கொண்டு ஒரு பொதுவான ஒரு நாகரிகம் இருந்தது. கிறிஸ்தவ நாகரிகம் ஒன்று இருந்தது. உண்மையா வையா? சரி மத்திய காலத்துல மக்களை பாதுகாத்து அமைப்பது திருச்சபை. மக்களை ஒருங்கிணைத்த, மக்களை பாதுகாத்த திட்டத்தை விட மிலேச்சர்கள் ஆக்கிரமித்த போது மக்களை ஒரு சமயத்துக்குள்ள வச்சு கொண்டிருந்த ஒரு ஒற்றுமை கத்தோலிக்கர்களாக பிரிஞ்சு போகாம வச்சு கொண்டு அமைப்பதுண்டா திருச்சபை, சர்ச். அப்ப திருச்சபை அடிப்படையாக வைத்து ஒரு கிறிஸ்தவ நாகரிகம் ஒன்று இருந்தது. அப்ப அது சரி, சரி. 2ஆம் கூட்டம் என்ன? முற்கால மானிடவாதிகளில் ஒருவரான, முன்னர் வாழ்ந்த முற்காலத்துக்குரிய ஒரு மானிடவாதிகள், மனிதநேயம் பற்றி சொன்னவர்களும் பெட்ராகி ஒரு சிலர் மானிடவாதத்தினுடைய தந்தை என்று சொல்றாங்களா? சரியா? சரி மானிடவியலின் தந்தை யாரு? பிரான்சிஸ் பெட்ராக். பெட்ராக். மறுமலர்ச்சி இயக்கத்தின் பாதுகாவலரா? சார் முற்கால மண்டபங்களை வருமா மெடிசி சார். அவர் முற்கால மனிதவாதி இல்ல. நம்ம அவர் இப்ப நவீன கால மனிதவாதி இல்லை. அவர் முற்கால மத்திய காலத்தின் இறுதியில வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்ததே 14ஆம் 13ஆம் நூற்றாண்டு அந்த கேப்ல தான். அவரோட கருத்துக்கள் எல்லாம் திருச்சபைக்கு எதிராக இருந்துச்சு.
அப்ப அவர் வந்து முற்கால மானுடவாதிகளில் இப்ப இருக்கிற நாங்க அந்த காலத்துல வாழ்ந்தவர் முற்கால மானுடவாதி ஒருவரான. அப்ப சரி, ரெண்டும் சரி என்றதுல விட எத்தனை? இரண்டாவது. ரெண்டாவது. ரெண்டாவது மறுமலர்ச்சி விட சார். காலத்திலையும் அவராக பழையவர். விளங்குதா? சொல்லுங்க. ரைட். அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான் நாங்க படிச்சதுக்குள்ள நாங்க பாக்குறோம். அவர் 2010ஆம் ஆண்டுக்குரிய முதலாம் தவணை பார்த்துட்டோம். 11ஆம் ஆண்டு ஏதாவது விளங்காத இருந்தா அப்ப கேட்டுக்கொள்வோம். 2011 பாப்போம். இப்ப முதலாவது கேள்வி ஐரோப்பாட கரையோர அம்சங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வினா தான் வரும். பிரனீஸ் ஆல்ப்ஸ் அப்பினைன் அப்பென்னைன்ஸ் இல்ல அப்பினைன் எழுத பிள்ளைங்க அப்பினைன் கோகசஸ் அப்பலாச்சியன் அப்பலாச்சியன் சார். பலாசி. அது ஒரு வட அமெரிக்கால அது காணப்படுற மலை. மத்ததெல்லாம் ஐரோப்பால காணப்பட்டிருக்கு. ஐரோப்பா கலமறை ட்ரைபர் ஹட்சன் டனியூப் ரைன் வொல்கா ஹட்சன் சார். ஹட்சன். ஹட்சன் ஏன் அது 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 வட அமெரிக்கால அமெரிக்கா. காணப்படுற ஒரு வலை கூட. ஹட்சன் ஆறு ஹட்சன் நதி அது வளைகுடா இல்லையே. ஹட்சன் நதி இது வட தென் அமெரிக்காவில காணப்படுது. ஹட்சன் ஆறு அல்லது ஹட்சன் நதி அது தென் அமெரிக்காவில காணப்படுது. ஹென்ரிக் ஹட்சன் என்கிற ஒல்லாந்து மாலுமி தான் அதை கண்டுபிடிச்சான். அதனாலதான் அதுக்கு என்ன பேர் அவன் பேரை வச்சுட்டான், ஹட்சன் ஆறுன்னு வச்சுட்டான். அப்ப இது தென் அமெரிக்கா சார்ந்த ஒரு ஆறு. மற்றதெல்லாம் எந்த ஆறுகள்? ஐரோப்பியர்கள். சார் ஐரோப்பியர்கள். சார் ஹட்சன் குடாண்ட ஒரு இடம் உண்டு இல்லையா இருக்கு ஐரோப்பால? அங்க குடா இல்ல உள்ள இருக்கு. நீங்க சொல்றது உண்மை. ஹட்சன் குடாவும் இருக்கு. அங்க ஒரு தீபகற்பம் ஒன்று இருக்குது. அதையும் அவன் தான் கண்டுபிடிச்சா அதை குடான்னு சொல்லுவோம். அந்த ஹட்சன் ஆறு வேற குடா வேற ரெண்டும் இருக்குது. அவன் பேரை தான் வச்சுக்க. அந்த இடத்துக்கு போன முதல் ஒரு மாலுமி அவன் இடத்தால அவன் பேரை நான் நினைக்கிறோம். சரியா? ஓகே சார், தேங்க்யூ. இப்ப நீங்க விடத்தை நாங்க அது நதியை அடுப்போம். ஏனண்டா அது மத்த நாலு என்ன இதுமா ஐரோப்பிய நதி அறி அது மட்டும் ஒரு இதா இருக்கு. அது சல்சீஸ் தீப்ஸ் கோரின் அதீனா ஸ்பார்ட்டா அதீனா சார். மத்ததெல்லாம் கிரேக்கர்ல காணப்படுற நகர அரசுகள். நகர அரசு. அதீனான்ற அங்க காணப்படுற ஒரு தெய்வம். தெய்வம் என்ன? ரைட், ஓகே. அப்ப நாலாவது கொஞ்சம் எழுத்து பிள்ளைக்கு கொஞ்சம் திருத்துங்க. அதுல தோல்ஸ் என்று போட்டிருக்கும். அது தோல்ஸ் இல்ல, அது அதனுடைய அது என்னது? தேலிஸ். தேலிஸ். அதே அப்படி வருதுண்டா சிங்கள பேப்பரை நாங்க தமிழுக்கு மாத்திரம் அதுக்குள்ள டிரான்ஸ்லேட்டிங் பிரச்சனை இருக்கு. அதுல தோல்ஸ் தேலிஸ் தேலிஸ் இப்படித்தான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல போடுவா. நீங்க அப்படத்த மீட்டரா பார்க்கணும். தேலிஸ் தான் அப்படி போட்டிக்கானே. தோல்ஸ் தோல்ஸ் இல்ல தேலிஸ். பிண்டாரும் எழுத்து பிள்ளையா இருக்கு. என்ன பிண்டாரும் எழுத்து பிள்ளையா இருக்குது. பிண்டார் அனெக்சி மெண்டர் மாந்தரனுடைய அனெக்சி மெண்டர் அனெக்சி மினிஸ் பைத கோரசன் போட்டிக்க. நாங்க பைத கோரசன் சொல்றல பைத கரஸ் எழுத்து பிள்ளையில கொஞ்சம் திருத்தி அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. இப்ப எப்படி வேறுபடுத்த புரியும் சார் பிண்டார் தான் விட பிண்டார் ஒரு இலக்கியவாதி, மத்த எல்லாம் வந்து சிந்தனையாளர்கள் பிரிக்கலாம் சார். கிரேக்கத்துல வாழ்ந்து சிந்தனையாளர்கள் அப்படியா? ஓ சார். ஏண்டா பைத்தகரஸ் வந்தீர தத்துவ ஞானிட்டு பிரிக்கல. பைத்தகரஸ் ஒரு தத்துவ ஞானி இல்ல, அது சொல்லிட்டு சிந்தனையாளர்கள் தான் பிரிச்சலாம். வைதகரஸ் ஒரு கணிதவியலாளர், தேலிஸ் ஒரு தத்துவ ஞானி, தத்துவ ஞானத்தினுடைய தந்தை என்று சொல்லுவோம். அதே நேரம் அவன் ஒரு பிரமிட்டுகள் பற்றிய கணக்கையும் சொல்லியிருக்கிறான். பிரமிட்டுகள் உயரத்தை கணிச்சிருக்கிறான். அவன் ஒரு கணிதவியலாளன், கிட்டத்தட்ட ஒரு தத்துவ ஞானி. அனெக்சிமெண்டர் அனெக்சிமெனிஸ் எல்லாம் தத்துவ ஞானிகள். பிண்டார் சபோ பிண்டார் அல்கியஸ் மூன்று கிரேக்க நேரத்தில் வாழ்ந்த புலவர்கள். இலக்கியத்துக்குள் ஆறு என்ன? இலக்கியத்துக்குள் ஆறு அவங்க புலவர்கள் அல்லது கவிஞர். புலவர்கள் அல்லது கவிஞர்கள். அதுல ஆறு ஆண் புலவர் ஆறு, பெண் புலவர் ஆறு. சோபோ பெண் புலவர், பிண்டார் ஆண் புலவர். ஓ அவர் புலவர்களை கொண்டு நோட்டினான். அடுத்தது அதான் சொல்லுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஒரு 5 minutes. ரைட், ஓகே பிள்ளையர், நான் கண்டினியூ பண்ணுவோம். அப்ப நீங்க அந்த சிந்தனையாளர்கள் இப்ப சிவர் சொன்னது குட். இப்ப நான் 3 பேர் தத்துவ ஞானியும் ஒருத்தர் கணிதவியலாளர் அல்லது புவியியல் அப்படி வரக்குள்ள நீங்க சிந்தனையாளர் நடுங்க தயவு செஞ்சு. அப்படித்தான் பிரிக்கணும். 4க்கு ஒன்றா கொண்டு வரணும். ரைட், ஓகே. அடுத்தது 5வது நாங்க செய்யலாம். நாங்க படிச்ச ரோம நாகரிகம் சம்பந்தப்பட்ட இல்லையாது என்ன விட பெரிக்லிஸ் சார்.
பெரிக்ளிஸ் ஒரு கிரேக்க அரசன், மத்த எல்லாரும் ரோம பேரரசர். ரைட். அவன் கிரேக்கத்துல எதென்ஸினுடைய ஒரு ஆட்சியாளனா இருக்கிறான். நம்ம பெரிக்லீஸ், பிசிஸ்ட்ராட்டஸ், டிராகோ, சோலன் என கிளாஸ்தெனிஸ் இவரெல்லாம் கிரேக்கத்துல எதென்ஸை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள். மத குளோடியஸ், டிராஜன், மார்கஸ் அவுரேலியஸ், ஹாட்ரியன் இந்த ஸ்டைலிஷ் நேம் எல்லாம் வரும். அது ஆரண்டா ரோம பேரரசர். ரோம பேரரசர். ரோம பேரரசருக்குள்ள சார்லிமெனை கொண்டு வரலாமா? இல்ல சார், ஏழு. அவர் புனித ரோம பேரரசர். அவர் மத்திய காலத்துல மிலேச்ச குழுவிலிருந்து வந்து கிறிஸ்தவத்தை தழுவி கொண்ட ஒரு புனித பேரரசர். ஆறாவது செய்யலாம் பா. ஆறாவது Pericles. பெரசல்ஸ். பெட்ரா பெரசல்ஸ். ஏன் பெரசல்ஸ்? பெரசல்ஸா விட பெட்ராக் வருங்க சார். பெட்ராக் தான் விட உண்மையிலே. பெரசல்ஸ் விட பெட்ராக். ஏன் பெட்ராக்? பெட்ராக் ஒரு அவர் மர்மரட்சிக்காரர், இலக்கியவாதி, இலக்கியவாதி, மத்த மற்றவர்கள் எல்லாரும் அறிவியலாளர்கள். அறிவியலாளர்கள். ரைட். அவர் ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு இலக்கியவாதி. மற்றவர்கள் எல்லோரும் மறுமலர்ச்சிக்கால அறிவியலாளர்கள். அறிவியலோடு அல்லது விஞ்ஞானத்துக்குள்ள வானியல் வரும், வைத்தியம் வரும், கண்டுபிடிப்புகள் வரும். ஏழாவது கைசர். கைசர் தான் விட. ஏன்? கைசர்ன்றது வந்து ஒரு பதவி பேர், மத்ததெல்லாம் சட்டமன்றங்கள், நாடுகள். ஐரோப்பிய நாடுகளுடைய சட்டமன்றங்களோட ஒரு பதவி பேர் வந்திருக்குது. நான் நினைக்கிறேன் கைசர்ன்றது ஜெர்மனியினுடைய ஆட்சியாளர்கள் சூடிக்கொண்ட ஒரு பெயர். பதவி பதவி பேர். பேர். அரேபிய மன்னர்கள் என்ன சூடிக்கொண்டாங்க பட்ட பேர்? சுல்தான். கலீஃபா. சுல்தான். என்ன இபின் பதுதா என்ன சொன்னார்? யாழ்ப்பாண மன்னன் இலங்கையில சுல்தான்கள். இலங்கையில சுல்தான் சொன்னார். ரைட். ஓகே. அப்ப பார்லமென்றம் இங்கிலாந்து, ஸ்டேட் ஜெனரல் ஸ்டேட் ஜெனரல் பிரான்ஸ். டூமா ரஷ்யா. புண்டஸ்ராத் மேல் சபை. ஜெர்மன் கீழ் சபை ரைஸ்டாக். ஓகே ஓகே. அங்கால நாங்க படிக்கல. ரைட். 11வது நாங்க செய்யலாம். கிரேக்க நாகரிகத்தோட தொடர்புடைய விஷயம் பாப்போம். ரைட். செயஸ் இல்லது சியுஸ். சீஸ். சியூஸ் சரியானது. இது ஒரு பிள்ளையாகி செயஸ் என்று. செயஸ் என்ன? வானக தேவர், வானத்தின் தேவதை. இவர்தான் இடி, மின்னல், மலைக்கெல்லாம் பொறுப்பானவர். கிரேக்க கடவுள்களிலேயே ஒரு ஹெட் வருதான். அப்பெலோ சூரிய ஒரு தேவன். வெப்ப கடவுள். பொசிடன் கடற்கடவுள். கடற்கடல். கடவுள். ஜூனோ திராட்சை ரச தேவதை. இல்ல சார், ஜூனோ அது டயனிசஸ். அது டயனிசஸ். டைனீசஸ். டைனீசஸா வரணும். திராட்சை அல்லது வைன். யூனோன்ற வந்து ஜூபிட்டர்ட மனைவி. சியூஸ் அது கடவுள் வேற. சியூஸ் கடவுள் மனைவி ஜூ- கெரானா தானே? ரோம சியூஸ் கடவுள்கள் கடவுள் மனைவி இல்ல. கெரானா தானே? ஜூபிட்டர்ட ஜூபிட்டரோட மனைவி சார். மனைவி. ரோமனாரியத்துல ஜூபிட்டர் தெய்வத்தின் மனைவியார். ஜீனோ. இந்த ரோமனாரியத்துல ஜீனோ. ஜூபிட்டருடைய மனைவி யாரு? ஜூனோ. ஜீனு. ஜூனோ சூனோ அவள். அப்ப இவங்க வந்து ஒரு பிழையான ஒரு சோடியாக அந்த ஜூனோ நான் சொல்றேன் டைனீசஸ் தான் விட. ரைட். நான் அப்ப இது தந்தேன் நான் போன கிழமை. என்ன போன வீக் ஞாபகம் இருக்கா? இந்த போர்களும் அதோட சம்பந்தப்பட்ட நாடுகளும் ஒப்பந்தங்கள், இது பரிசம் எக்ரிமெண்ட் அது தந்த என்ன தெரியுமா? இங்க செய்யறதுக்கு தான் தந்தேன். 100 போர், 7 போர். இந்த 2 போர்லயும் எந்த நாடு சம்பந்தப்படும்? இங்கிலாந்தும் இங்கிலாந்தும் பிரான்சும் தான் 100 போர், 7 போர். அப்ப இது உங்களுக்கு கூட எங்க முடிச்சிட்டு இவ்வளவு வச்சு எது போல? 7 போர் சார். 7 பிரான்சும் போர். ஆஸ்திரியாவும் போட்டிக்கு பிரான்சும் இங்கிலாந்தும் வரணும். ரைட். அதான் போல. மத்ததெல்லாம் சரிமா. சீனா போர் நாங்க தெளிதாட்டிலே கொடுங்க. அந்த கொப்பில பாருங்க. இந்த போர்கள் நோட் பண்ணிப்ப மணியம்மா. நோட் பண்ணாட்டி எழுதணும் அவனுக்கு சேர்த்து. பாருங்க ஜெயினா போர் எழுதிக்கிறோமா? அது நெப்போலியன் தனியே தந்திருப்பேன். அது இப்ப எழுத வேணாம். நெப்போலியன் பங்கு பற்றிய போர் நான் அடுத்த வீக் தனி ஒரு நோட்ஸ் எழுதுவேன். நெப்போலியன் பொனபார்ட் செய்த போர்கள் தனி கேட்டகரி இருக்குது. அதுல ஜெயினா போர், பிரான்ஸ் அவன் பிரஷ்யாவோட செய்த போர், கிரிமியா போர் எழுதிப்போமே. எழுதிக்கிறோமா? ஓ சார், எழுதிடும். துருக்கி ரஷ்யா. துருக்கி ரஷ்யா. ரஷ்யா. துருக்கி ரஷ்யாண்டாலும்
துருக்கிக்கு ஆதரவாக துருக்கியில நட்பு நாடுகள் கலந்து கொண்டது. எந்தெந்த நாடுகள் அதுக்கு சப்போர்ட்டா? இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலியில இருக்கிற ஒரு அரசு சார்டினியா, இவர்களை தான் துருக்கியில நட்பு நாடுகள். அவங்க என்ன செஞ்சாங்க? துருக்கிக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக இணைஞ்சாங்க, இந்த போர்ல கலந்து கொண்டாங்க. கூட்டுப்படைகள் ரஷ்யாவுக்கு எதிராக கூட்டு நாடுகள் செய்த போர் தான் அது, கிரிமியா என்ற இடத்துல. அப்ப அது சரி. 7 வார போரும் வெளியிப்பேன், 7 கிழமை அல்லது 7 வார போர் தந்திருப்பேன். அது ஆறாறு கிடையாது. பிரான்ஸ் ரஷ்யாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் எந்த ஐக்கியத்தோட 7 கிழமை போர், எந்த ஐக்கியத்தோட முடிவு? ஜெர்மனி ஐக்கியம். ஜேர்மான ஐக்கியம். ஏன்னா இத்தாலியினுடைய ஐக்கியத்தோடைய போர் ஒன்றைக்கு அழிகிறவன் மஜெண்டா பொருள் இருக்கிறவன், மஜெண்டா மஜெண்டா பொருள் இருக்கிறவன் பிள்ளைய, மஜெண்டா அடுது இல்லையா? எழுதுங்க, அவனத்தை நோட் பண்ணுங்க, அது மிஸ் ஆயிட்டேன். மஜெண்டா போர், மானாஜேர் என்னடா, மஜெண்டா போர் அல்லது மக்கென்ட்ரா போர். மஜெண்டா அல்லது மக்கென்ட்ரா போர், மஜெண்டா யுத்தம். அதுக்கு போடுவோம். சார்டினியாவும், சார்டினியா இத்தாலியில ஒரு பெரிய ஒரு அரசு தான் இந்த சார்டினியா. சார்டினியாவும் சார்டினியாவும் ஆஸ்திரியாட அதிகாரத்தை இத்தாலியிலிருந்து அகற்றுவதற்கு அந்த ஸ்டாலினுடைய அரசு சார்டினியா செய்த போறது. நாங்க தேர்டில படிப்போம். சார் சார்டினியா சார்டினியா ஆஸ்திரியா. அப்ப அதெல்லாம் தெரியணும். 7 வார போர் ஜெர்மன் ஐக்கியத்துல வரும். மெஜெண்டா போர்மான் இத்தாலி ஐக்கியத்துல வரும். இதை ஞாபகம் சொல்லணும். 13வது பாப்போம். நான் இது தந்திருக்கிற நோட்ஸ் உங்களுக்கு. எழுத்தாளர்கள், அவங்களுடைய நூல்கள், குறிப்பா மறுமலர்ச்சி காலத்துல வாழ்ந்து ஒரு தத்துவ ஞானி இருக்கிறான். யாரு? நிக்கோலாய் மாக்கியவெல்லி. பாரசன், இளவரசன், பிரின்ஸ் அல்லது கோமகனிடம் வரும். தோமசோப்ஸ் லிவியன் சரி ஒரு எதேச்சதிகாரம் வாய்ந்த ஒரு ஆட்சியாளன் தான் சரி என்று சொல்றாரு அவர். ரைட். ஜீன்-சாக் ரூசோ சமூக ஒப்பந்தம். ஒப்பந்தம். ஆடம் ஸ்மித் தேசங்களின் செல்வம். இந்த லஃபாயட் என்பவன் ஆரண்டா முதலாவது உடன் பிரான்சிய புரட்சியினுடைய தலைவன். நோட் பண்ணுங்க கோப்பில, லஃபாயட் என்று போட்டு நோட் பண்ணுங்க. லஃபாயட் இவன் பிரான்சிய புரட்சியினுடைய ஒரு தலைவன். இப்ப சட்டங்களின் மெய்ப்பொருள் யாருக்கு வரணும்? உண்மையா Montesquieu. மொண்டஸ்கியூக்கு வரணும். அப்ப இவன் சும்மா ஒரு தலைவனை கொண்டு போட்டுட்டிக்கான். அப்ப அது போல ஐரோப்பிய நாடுகள் இருக்கிற வம்சங்கள் தந்தனானா? ஓ சார். ரைட். அப்ப ஹப்ஸ்பர்க் வம்சம் உற்பத்தியான நாடு ஆஸ்திரியா. அது பரவினிடம், அந்த வம்சம் பரவினிடம் சொல்லுங்க. இந்த வம்சத்துல வந்த ஆட்சியாளர்கள் வேற நாடுகளையும் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. ஜெர்மன் விளங்குதா? ஜெர்மன். அதை நோட். பேர்மன் இல்ல, அது எடுத்து பிள்ளைக்கு பேர் இல்ல, பூர்பன். எழுத்து பிள்ளை பூர்பன். பிரான்ஸுக்கு பூர்வம் மட்டும் இல்ல, வேலோய், இன்னொன்று ஓர்லியன்ஸ். ரொமானோ ரஷ்யா, இன்னொன்று ஒரு ரஷ்யாவுக்கு ரொமானோட இன்னொன்று ஜார். ஹோகென்சோலேன். இது எங்க வரும்? பிரஷ்யாவுக்கு வரும். பிரஷ்யாவா? ரஷ்யா வேற நாடு, பிரஷ்யா வேற நாடு. அன்றம் ஜெர்மன் நாடாத்தான் இருந்துச்சு, சின்ன சின்ன நாடுகளா. அது ஒரு நாடுதான் பிரஷ்யா. அவ இங்க இங்கிலாந்து போட்டுட்டான். இங்கிலாந்துக்கு போல. இங்கிலாந்து லங்காஸ்டர், ஹனோவர், வின்சர், எட்வர்ட், நிறைய அங்கதான் கூட வம்சம் ஆட்சி செய்கிறாங்கப்பா. ரைட். ஒரேஞ்ச் நெதர்லாந்து. அப்ப சவோய் வம்சம் இத்தாலி. பிரஹன்சா வம்சம் போர்த்துகல். டோஸ் வம்சம் ஸ்வீடன். ஓகே. இது தந்தனான அந்த புரட்சிகளும் அந்த சுலோகங்களும் தந்தனானா? ரைட். ஒவ்வொரு புரட்சிக்கும் ஒரு அவுட்லைன் ஒன்று இருக்குமே, தந்திருப்பேனே. ரைட். ஒரு கருத்தியல். அதுல ஒன்றோடு விட 2ல இருந்து பாருங்க. புகழ்மிகு புரட்சி என்ன? பார்லமென்றத்தின் அனுமதி இல்லாம என்ன செய்ய முடியாது? அரசனுக்கு வரி அளவிட முடியாது இல்லையா?
பார்லிமெண்டத்தின் அனுமதியின்றி அரசனுக்கு வரியற விட முடியாது. அதே நேரம் அந்த புரட்சி காலத்துல தான் புகழ்மிகு புரட்சி காலம். நாங்க உங்களுக்கு ரெக்கார்டிங் கூட போட்டு தெரியுமா? ஒரு இன்னைக்கு யூரோப் ஓ பிரித்தானிய பாராளுமன்ற முறை. அந்த யூனிட் ரெக்கார்டிங்ல நீங்க கேட்டு முடிய உங்களுக்கு ஒரு புரட்சி கிளியர் ஆயிரும். அந்த புரட்சியில பேர் என்ன? ஆங்கில புரட்சி, ரத்தம் அல்லது சிந்தா புரட்சி, ஒரு- புகழ்மிகு புரட்சி. அது படிக்க கூட நீங்க பாப்பீங்க. உரிமை மசோதா என்றது என்னன்னு நீங்க அந்த ரெக்கார்டிங்ல நான் சொல்லிப்பேன். அதாவது ஆங்கில மக்கள் இல்ல உரிமைகளை மறுத்து சர்வாதிகாரிகள் ஆட்சி செஞ்சாங்க ஸ்டூவர்ட் மன்னர்கள். இந்த ஸ்டூவர்ட் மன்னர்கள்ட்ட இருந்த சர்வாதிகாரத்தை விலகி போட்டு புதிய ஆட்சியாளர்களை கொண்டு வந்தாங்க இங்கிலாந்து மக்கள். 3ஆம் வில்லியம் 2ஆம் மேரி அவங்கள்ட்ட அவங்க ஒரு மனுவை கொடுத்தாங்கடா, நீங்க இப்படி எல்லாம் எங்களை ஆட்சி செய்யணும், இதுக்கு முந்தைய ஆட்சி செஞ்சவங்க எங்களை கடுமையா வச்சு செஞ்சு போட்டாங்கன்னு சொல்லி ஒரு உரிமை மனுவை கொடுத்தாங்களாம். அதுதான் உரிமை மசோதா. அப்போ உரிமை மசோதா எங்க வரணும்? புகழ்மிகு புரட்சிக்கு வரணும். ஆங்கில புரட்சி. இந்த புகழ்மிகு புரட்சியில நிறைய பேர் அதை அழிக்கிறோமா? இந்த புரட்சிக்கு நிறைய பேர்கள் மறுபெயர்கள் அழிக்கிறோமா? ஆமா சார். ஓ சார். எழுதினமா எழுதின வாசிங்க. புகழ்மிகு புரட்சியில மறுபெயர்கள் வாசிங்க. என்னோட பேர் இரத்தம் சிந்தாய் புரட்சி. ம் இரத்தம் சிந்தாய் புரட்சி. இரத்தம் சிந்தா புரட்சி வேற, உரிமை புரட்சி. உரிமை புரட்சி வேற, மகிமை புரட்சி. மகிமை புரட்சி வேற, பாராளுமன்ற புரட்சி. மகோன்னத புரட்சி. பாராளுமன்ற புரட்சி வேற, 1688ஆம் ஆண்டு புரட்சி, 1688 புரட்சி. மகோன்னத புரட்சி இருக்கா? மகோன்னத புரட்சி அதுவும் இருக்கும். மகோன்னத புரட்சியும் இருக்கும், புகழ்மிகு புரட்சியும் இருக்கும். அப்ப இந்த புரட்சியினுடைய ஒரு தத்துவம் என்னன்னா, அது அந்த புரட்சியின் போது வெளியிடப்பட்ட ஒரு சாசனம் உரிமை மசோதா அது வரும். அமெரிக்க புரட்சி பிரதித்துவமின்றி வரியும் வரியும் இல்லை. அது நீங்க ஓயிலே படிச்சீங்க. அது பிரெஞ்சு புரட்சியும் ஓயில படிச்சீங்க. சுதந்திரம், சமத்துவம், சாரத்துவம். போல்ஸ்விக் புரட்சி என்ன புரட்சி? அது ரஷ்ய புரட்சி. ரஷ்யா. அங்கதான் சமாதான, நிலம், உணவு. அவங்க ஒரு கேட்டகரி வரும் என்ன? இந்த நிலம் உணவெல்லாம் அங்க வரும். இதுல பிளதுன்னு வா. முதலாவது பிள்ளை சார். ஏனண்டா எல்லா பொருட்களுக்கும் மனிதனே அளவுகோல் என்று சொன்னது ஒரு கிரேக்க தத்துவ ஞானிட கருத்து. யார் அவன்? பிட்டகோரஸ். ஓ பிரெட்டகோரஸ். பிரெட்டகோரஸ் அல்லது புரோட்டகோரஸ் ஜாதையா வரும் இந்த நேம் உண்டு. நாங்க சரியா ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கொள்ள மாட்டோம். பிரெட்டகோரஸ், புரோட்டகோரஸ், ரைட். அதோட அவனுடைய கருத்து. இங்கால தந்திக்கான் சீர்திருத்த புரட்சின்னு நினைக்கிறார். சீர்திருத்த புரட்சி என்பது என்னண்டா, மார்ட்டின் லூதர் ஏற்படுத்தின ஒரு புரட்சி. அவர் திருச்சபையிலிருந்து விலகி புதிய ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். அந்த இயக்கம் என்னது? புரொட்டஸ்டாந்து இயக்கம். அப்ப அவர் உருவாக்கின மதம் திருத்தம். திருச்சபையில திருத்தங்களை மேற்கொண்டார், புதிய திருச்சபை அமைச்சார். அவரால் அப்ப இது சம்பந்தம் ஒன்று கொண்டு இல்ல சார். பிரெட்டகோரஸ் ஒரு தத்துவம், இங்கால மார்ட்டின் லூதரோட ஒரு சமய புரட்சி. அப்ப இது என்ன சம்பந்தம் இல்லாத ஒரு சோடியா இருக்குது. அப்ப இதுக்கு விட என்ன வந்து நாங்க இது செய்யலாம், எது செய்யலாமா? இந்த 16 செய்யலாம். கிரேக்க நாகரிகம், அது கிரேக்க நாகரிகம். ஹோமர், ஒடிசி. இதிகாசம் என்ன? இலியாட், ஒடிசி, 2 இதிகாசங்கள். சோபோக்ளீஸ், இடிபஸ் ராக்ஸ். மன்னன் ஈடிபேசினுடைய துயரம் என தன்னை கண்களை குத்தி கொண்டு என்ன செஞ்சான்? மேசினோங்கிற நகரத்துல என்ன செஞ்சான்? அப்படி வாழ்ற அளவுக்கு அவன் என்ன கில்ட்டி? அவனுக்கு என்ன கில்ட்டி? அவனுக்கு தந்தையை கொண்டான், தாயோட உடலுறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றுக் கொண்டான். அதெல்லாம் அறிந்த பின்னர் அது ஒரு நாடகம். என்ன? அது ஒரு நாடகம். அவனுக்கு கிரேக்க ஆட்சியாளர்களோட இடிபஸ் கொண்டாந்து விடுவான். விடன்ன இடிபஸ் அவன் ஒரு கேரக்டர். அவன் நாடகத்துல அவன் ஒரு கேரக்டர். அவன் ஒரு கிரேக்க தார்ஷிய மன்னன் அவன் இல்ல, அது ஒரு கதாபாத்திரம். விளங்குதா? ரைட். அப்ப சோபோக்ளீஸ் அது என்ன? ஹெரடோட்டஸ் வரலாறுகள். அநேகமா கிரேக்க வரலாறுகள் அவர் சொல்லியிருக்கிறார். பிளேட்டோ குடியரசு. அரிஸ்டோட்டில் அரசியல். 17 சூப்பர் கேள்வி வந்து 17 சூப்பர் கேள்வி. ஏன் தெரியுமா? ரோமனாரிய கடவுள்கள், அவங்களோட தொழில்கள். ஜூபிட்டர் விண்ணக தெய்வம். மார்ஸ் போர்க்கடவுள். வீனஸ் காதல் கடவுள். மினேர்வா அறிவு கடவுள். நெப்டியூன்
கடற்கடல். கடல் செய்த மினேர்வாக்கு அறிவு மட்டுமில்ல கைப்பணியாளர்கள். அதீனாகும் அப்படித்தான். கைப்பணிண்டா கைவினைஞர்களுக்கு knowledge கொண்டிருக்கணும். அவங்களுக்கு அந்த இது பதினேழு. இப்ப நம்ம கூற்றுக்கள், அறிஞர்களுடைய கூற்றுக்கள் 18. அரிஸ்டோட்டில் மனிதன் ஒரு அரசியல் விலங்கு. ஒரு அரசியல் விலங்கு. இதையும் விட அரசு என்பது என்ன படை? இயற்கையின் படை. இயற்கையின் படை. அதுவும் இயற்கையின் படை. மக்கியவெளி, அரசன் ஒருவன் சிங்கத்தை போலவும் நரியை போலவும் நடிக்க வேண்டும். மொண்டெஸ்கியூ, சட்டை போலவும் சட்டவாக்கு அதிகாரமும் நிர்வாக அதிகாரமும் ஓரிடத்தில் குவிந்துமிடத்து சுதந்திரம் இருக்க முடியாது. முடியாது. என்ன அவன் அந்த வலுவீராக்கம் பத்தி சொன்னான். ரைட். ரூசோ, சுதந்திரமாக பிறந்த மனிதன் எங்கும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளான். எங்கெல்லாம் பிரச்சனைகள் உருவாகிறதோ அங்கெல்லாம் தீர்வு. அங்கு உனக்கான தீர்வு கிடைக்கும். ஜீன் ஜாக் ரூசோ. கால்மார்க்ஸ், எல்லா தேசங்களிலும் உள்ள தொழிலாளர்களுடைய தொழிலாளர்கள் ஒன்றுபடுதல். அவர்தான் அந்த சம உடைமவாதத்தை அவர் தான் கொண்டு வந்த ஒரு தியரிகள் ரீதியாக கொண்டு வந்தவர் அவர் தான். இப்ப ஆட்சியாளர்களும் அவங்களோட ஏதோ ஒரு விஷயம் அவங்க கொண்டு வந்த இந்த கிளாஸ்தெனிஸ் என்ன அதீனிய ஜனநாயகத்தின் தந்தை. ஒக்டேவியன், முதலாவது ரோம பேரரசன். கான்ஸ்டன்டைன், கிறிஸ்தவத்திற்கு வழிபாட்டு சுதந்திரம் வழங்கிய முதலாவது பேரரசன். அவ கிறிஸ்தவத்தை அரச மதமாக்கினவனார். தியடோசியஸ். மரண தருவாயில வச்சு கிறிஸ்தவருக்கு வழிபடுத்த கெலோரியன் அல்லது வலோரியன். கேலோரியன். அதை எடுத்து பிள்ளையா வேலரியன் பேரு இது பாஸ் பேப்பர்ல. ரைட். ஜஸ்டினியன், ரோம சட்டத்தொகுதி உருவாக்கி. அப்ப ரோம் நகரத்தை எரித்த மன்னன் நீரோ. நீரோ இல்ல, பிடில் வாங்கி கொண்டது. கொண்டிருந்தார். ரோம் நகரம் பற்றி இருக்கிற போது ஞான் பிடி வாசித்துக் கொண்டார். என்ன அவன் என்ன சொன்னான்? என்னை நீங்கள் மிகவும் தாமதமாக புரிந்து கொண்டீர். தாமதமாக புரிந்து கொண்டீர். சரி. அப்ப நான் வந்தேன், கண்டேன், கைப்பற்றினேன். ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர். இது நாம தந்திருப்போம் உங்களுக்கு. ஐரோப்பாட கரையோர அம்சங்கள் நோட்ஸ் தர கூட நான் இந்த சைட் தந்திருப்பேன். நதிகளும் அது கலக்கிற சங்கமிக்கிற கடல்களும். ரோன் நதி, மத்திய தரை கடல். மத்திய திரைக்கடல். மத்திய கடலும் ரோன் நதி மட்டும் இல்ல, நிறைய நதிகள் அங்க சப்ளை ஆகுது. சைன் நதி அத்தியாட்ரிக் கடல். இல்ல, ஆங்கில சைன் நதி சிமர். சைன் நதி பிரான்ஸ்ல ஓடுது. தேவ்ஸ் நதி லண்டனை சுற்றி ஓடுது. ரெண்டையும் இணைக்கிற கால்வாய் அது. ஆங்கிலக்கல். ஆங்கில காலம். ஏதோ ஒரு அடிப்படையில பொருத்தமா தான் பார்க்கணும். ரைட். போ நதி அது அத்தியாட்ரிக் கடல். அத்தியாட்ரிக் கடல். அது மத்திய கடல். அது அட்டியாட்டிக் கடல். அது விஸ்டுலா நதி போல்டிக் கடல். பால்டிக் கடல். வோல்கா நதி. கஸ்பியன் கடல். கஸ்பியன் கடல். இந்த கடல்கள் எல்லாம் குறிச்சு பாடுவேன். மெப் மார்க்கிங் கிளாஸ் போட்டா உனக்கு டியூட்டும் தந்திருக்கிறேன். மெப் மார்க்கிங்ல குறிச்சு காட்டுக்குள்ள வந்துடணும். வரா எனக்கு மெப் தெரியாம நிக்க கூடாது. ரைட். அடுத்தது இது தரலாம் உங்களுக்கு. நான் இருந்தாலும் 21 ஒன்றை செய்யலாம். 1453 செய்யலாம். நீங்க மறுமலை கொன்ஸ்டாந்தினோபிள் வீழ்ச்சி. கொன்ஸ்டாந்தினோபிள் வீழ்ச்சி. நான் அடுத்த வகுப்புல ஞாபகப்படுத்துங்க. உலக ஐரோப்பிய வரலாற்றில் ஏற்பட்ட சம்பவங்களும் அதுல வரிசமும் நான் தரேன். ஞாபகப்படுத்துகிறார். என்ன அது சம்பந்தமான கேள்வி வருது பார்த்தேன். அங்கல வரிசம், அங்கல அந்த சம்பவங்கள். அதுக்கு ஒரு நோட் ஸ்டடி பண்ணணும். சரியான? ரைட். 22 செய்யலாமே. மேரமேரேஜ், பொட்டிஷெல்லி. இது அடிக்கடி வருது இந்த கேள்வி. பொட்டிஷெல்லி, வீனஸ் பிறந்தமை. வீனஸ் லியோனார்டோ பிறந்தமை. டா வின்சி, மோனாலிசா. மோனாலிசா. மோனாலிசா, மோனாலிசா. இறுதி தீர்ப்பு. ரிட்டியன் ஐந்தாம் சால் சக்கரவர்த்தி ஓவியம், 5ஆம் சால் சக்கரவர்த்தியுடைய ஓவியம். ரஃபேல் எதென்ஸ் பாடசாலை. முந்தி எதென்ஸ் கல்லூரின்னு வந்துச்சு. எதென்ஸ் மரபன் வந்து இப்ப எதென்ஸ் பாடசாலை வந்திருக்கேன். நான் உங்களுக்கு நாடுகான் பயணிகளும் அவங்க அடைந்த இடங்களும் தரல. இன்னும் பெஸ்ட் பார்ட் என்னது 2ஆம் தவணைக்குரிய சிலபஸ். அடுத்த சனிக்கிழமை நாம அநேகமா இப்ப என்ன எம்சிக்கு போகுது? ஐரோப்பாவா இலங்கையா போகுது எம்சிக்குள்ள? ஐரோப்பா. அடுத்ததுல ஞாபகப்படுத்துங்க. இந்த நாடுகான் பயணிகள் அவங்க அடைஞ்ச இடங்கள் பத்தி எழுதி கொள்வோம். ரைட். அடுத்தது 24 நாங்க செய்யலாமா? ரைட். அதுல நட்சத்திர ஒரு சிலது செய்யலாம். தந்த நோட்ஸை வச்சு கொண்டு நட்சத்திர அவயம் இந்த அமைப்பாடுற உலக தலைவர்கள் அந்த ராணுவம் அல்லது 7ஆம் ஹென்றி அல்லது நட்சத்திர அவயம் அல்லது விண்மீன்களின் நீதிமன்றம் அல்லது ஸ்டார் சேம்பர். எப்படி நட்சத்திர அவயம்? அதுக்கு மறுபெயர்களை நோட் பண்ணணும். விண்மீன்கள் என்றாலும் நட்சத்திரம் தான். விண்மீன்களின் ஸ்டார் இங்கிலீஷ்ல ஸ்டார் சேம்பர். இது தந்திக்கிறேனா தம்பி? பிரம்மாண்டமான கடற்படை. தெராட்டி கொடுங்க. பிரம்மாண்டமான கடற்படை என்றது ஒரு வெல்ல முடியாத படை என்று சொன்னாங்க. அது ஸ்பானியாட படை. அதை பயன்படுத்தின மன்னன் 2ஆம் பிலிப். அது இல்லாட்டி நோட் பண்ணுங்க. அவட தொண்டை
பிரம்மாண்டமான கடற்படை என்று போட்டு அது 2ஆம் பிலிப், இஸ்பானிய மன்னன் 2ஆம் பிலிப்பினுடைய ஒரு கடற்படை. அதை அழிச்சவளாருண்டா ஒரு பொம்பளை புள்ள முதலாம் அழிக்க எலிசபெத் கன்னியிலவரசி. அது அழிக்கவே இல்லை. எந்த ஒரு ஆன்மாக்களும் இந்த படையை தொட்டு கூட பார்க்கிறான்னு பெரிய அதெல்லாம் கண்டாங்க. அழிக்கையில எந்த ஒரு ஆன்மாக்களும் எப்படி சொன்னாங்க. அழிச்சவளாருண்டா முதலாம் எலிசபெத். 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 அடுத்ததெல்லாம் தேர்ட் இயர், அந்த 3 4 5 எல்லாம் தேர்ட் இயர். அது இப்போ தேவையில்லைங்களுக்கு. இதுதான் தெரியும். உடன்படிக்கைகள் பிளாஃப்ராங்கா, பிராங்பேட், போட்ஸ்மெத், பிரஸ் லிட்டோஸ் இது வந்து என்ன போன இல்லாம ஞாபகம் நல்லா. சரி. ரைட். அதுல இந்த குச்சு கைனாஜி தரல இல்லையா? குச்சு கைனாஜி உடன்படிக்கை இருக்கா நம்ம உடன்படிக்கை இனத்துல பாருங்க. எழுதல அது அது மிஸ் ஆயிட்டு. அது அந்த உடன்படிக்கைகளும் அதை மேற்கொண்ட நாடுகள் அதுக்குள்ள சேர்த்துருங்க. குச்சு கைனாஜி உடன்படிக்கை வருஷ தவணையை போட்டினான் பிறகு 1774. அது ஆரண்டமா ரஷ்யா துருக்கியா அதான் எழுதுப்படவுல மிஸ் ஆயிட்டு. ரஷ்யா துருக்கி நோட் பண்ணுங்க. நம்ம இந்த நாளும் தந்திருக்கிறேன் ஓமா இல்லையா? தந்தீங்க. விழாஃப்ராங்கா பிரான்ஸும் ஆஸ்திரியாவும். அது தந்தீங்க தானே? ஓ சார். ரைட். அது பிராங்க்பேட் உடன்படிக்கை பிரான்சும் ரஷ்யா பிரான்ஸும் ஜெர்மனும். பிரான்சும் பிரஷ்யா இல்லையே. பிரான்சும் ஜெர்மன் ஜெர்மனும். போட்ஸ்மத் இது வந்து நான் போட்ஸ்மத் உடன்படிக்கை. பூட்ஸ்மத் ஜப்பானும் ரஷ்யாவும். ஜப்பான் ரஷ்யா. பிரஸ்ட் லிட்டோஸ் இது இருக்கா? பிரஸ்ட் லிட்டோஸ் தந்திருப்பேனடா. பிரஸ்ட் லிட்டோஸ் டைப் பண்ணி போட்டுட்டா. ரஷ்யா ம் ரஷ்யாவும் ஜெர்மனி. ஜெர்மன். பிரஸ்ட் லிட்டோஸ் தந்தனார் போன சனிக்கிழமை டைப் பண்ணி போட்ட ஞாபகம் இருக்குது. ஓ சார். பிரஸ்ட் அது இருக்குதானே? ஓ சார். ரைட். அப்ப இது கேள்விக்கு வரும். இந்த உடன்படிக்கைகளும் அதுல மேற்கொண்ட நாடுகள், போர்கள் அதுல பங்கு பற்றிய நாடுகள், போர்களை முடிச்சு வச்ச ஒப்பந்தங்கள், இது நீங்க பாடமாக்கணும். இப்ப இதுக்குரிய விட 25 விட 3வது சார். 3 ரைட். ஸ்கீம்லையும் 25க்கு 3 தான் கிடக்கு. ரைட். ஓகே சரியா? ரைட். அப்ப அதோட நிப்பாட்டுவோம். நாங்க இப்ப மார்னிங் ரிவிஷன் கிளாஸ் சம்பந்தமான ஒரு இதோடு வந்திருக்கு. ஒரு சில புள்ளிகள் சொல்லுது போட வேணாம், 1 2 புள்ளி சொல்லுது ரிவிஷன் கிளாஸ் போடாம சரி ஸ்கூல் போற கஸ்டமர் சொல்லுது. எனக்கு பரவாயில்ல போட. நான் புதுசா படிப்பேன், பழச படிச்சதுதான் படிச்சுட்டு நான். போடையா போடாமா சார் பெனிஃபிட் கூட சார் சுபவில. ஓம் சார் போடுவோம். போடுவோம். நான் இப்ப உங்களுக்கு ஸ்கூலுக்கு முதல் முடிக்கிறேன் தானே, 6-15 முடிக்கிறேன் தானே. இப்ப ஓ அந்த சார். 6-15 முடிச்சா உங்களுக்கு ஸ்கூல் பிரச்சனை போடாம தானே அங்கே ஓ சார். சார் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இல்ல ஒரு சில பிள்ளைகள் இல்ல சார் கஷ்டமா. யாருக்கு ஓ சார் யாருக்கு 1 மணி கதைங்க. சார் என்ன சொன்னா 6 மணிக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணும், பஸ் வந்துடும் சார். சரி அப்ப நீங்க வெளியே வேற ஸ்கூல் அப்ப நீங்க ரெக்கார்டிங்க பாருங்களேம்மா. மத்த ஒருத்தருக்கு எல்லாரும் பாதிக்கப்படையிலாமா? நீ உனக்கு ரெக்கார்டிங் தாரு. நான் யோசிக்காது. அது நான் புதுசா படிப்பீங்கல்ல, ஏற்கனவே முடிச்ச விஷயங்களை தான் மார்னிங் செய்யறேன். நான் நாளைக்கு நான் ஒரு ரிவிஷன் கிளாஸ் செய்வேன். ரைட். அது போடுற தரவாசியெல்லாம் காத்தான். நான் எலி அலுமணம்ன்றதுக்காக தான் அந்த கிளாஸ் நான் போடுறேன். சரியா? அதுல ஒரு சுயநலமும் இருக்கு, ஒரு செல்ஃபிஷும் இருக்கு. ரைட். ஓகே நாங்க சந்தீப் லீவா